ப்ளூ ஸ்டார்ஸ் 1985ஆம் ஆண்டு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அரும்பார்த்தபுரத்தில் அரும்பு போன்று ஒரு குழந்தை நடையில் தத்தித் தவழ்ந்து 8 மாணவர்களை கொண்டு திரு ரவிக்குமார் மற்றும் அவரது மனைவி வரலட்சுமி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிதான் ப்ளூ ஸ்டார்ஸ் கான்வென்ட். 1985 முதல் 1991ஆம் ஆண்டு வரை ஆரம்ப பள்ளியாக இருந்து வீறுநடை போட்டு பல மாணாக்கர்களை அடிப்படை கல்வியறிவில் செதுக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த காலங்களிலேயே ஆங்கில வழிக் கல்வியில் சிறந்து விளங்கியது ப்ளூ ஸ்டார்ஸ். பின்னர் 1992ஆம் ஆண்டு புதிய கட்டிட திறப்பு விழாவோடு ஆரம்ப பள்ளியாக இருந்து நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்த பெற்றது. அந்த காலகட்டத்தில் நடுநிலை கல்வியோடு மட்டுமல்லாமல் இசை, நடனம், வாய்ப்பாட்டு, யோகம், தற்காப்பு கலை போன்ற அனைத்து கலைகளிலும் பல மாணவ மாணவியர்களை சிறந்து விளங்க வழிவகுத்தது ப்ளூ ஸ்டார்ஸ். அதன் பின்னர் அடுத்த 2 புதிய கட்டிடங்களோடு 1999ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாக எழுந்து தலை நிமிர்ந்து நின்றது ப்ளூ ஸ்டார்ஸ். அந்த காலந்தொட்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் ஒவ்வொரு ஆண்டும் 100% தேர்ச்சியினையும் மாணவ மாணவியர்களை மருத்துவர், பொறியாளர், அரசு வேலை, வழக்கறிஞர் போன்ற பல துறைகளில் தன்னுடைய மாணாக்கர்களை வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கமாக நின்றது ப்ளூ ஸ்டார்ஸ். அதன் பின்னர் பல தடைகளை கடந்து பல மேடைகளை நிறுவி கல்வியிலும் கலைகளிலும் விளையாட்டிலும் கவனம் செலுத்தும் ஒரு முழுமையான பள்ளியாக திகழ்ந்தது ப்ளூ ஸ்டார்ஸ். 2004ஆம் ஆண்டு சுனாமியின் ஆழிப்பேரலை காரணமாய் புதுச்சேரி ஒரு பாதுகாப்பான இடமாக கருதி பல மாவட்டங்களிலிருந்து மக்கள் புதுச்சேரிக்கு இடம்பெயரத் துவங்கினர். அதன் வாயிலாக மாணவர் சேர்க்கை பள்ளியில் அதிகரித்தது. மக்களின் நன்மதிப்பும் ப்ளூ ஸ்டார்ஸ் மூலம் பயன்பெற்ற பலரின் ஆதரவும் பெருகியது. மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களின் ஆதரவோடு 2006ஆம் ஆண்டில் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த புதிய இடத்தினையும் கட்டிடத்தையும் நிறுவ ஆயுத்தமானது ப்ளூ ஸ்டார்ஸ். ப்ளூ ஸ்டார்ஸ் அதன் விடாமுயற்சியாலும் தளராத தன்னம்பிக்கையினாலும் 2010ஆம் ஆண்டு வெள்ளி விழாவினை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் மேல்நிலை பள்ளியாக வெற்றி வாகை சூடி 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா வெற்றி விழாவாக புதிய கட்டிடத்தில் விவேகானந்தர் வளாகம் என பெயர் சூட்டி வெகு விமர்சையாக 25ஆம் ஆண்டு விழா வெள்ளி விழாவாக கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு added feathers to the crown என்பது போல அரசு மேல்நிலை பொதுத் தேர்வுகளிலும் அதிக மாணாக்கர்களோடு கிராமப்புற பள்ளியாக இருந்து நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சியினையும் அதிக மதிப்பெண்களையும் பெற்று ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் சிறந்த பள்ளிக்கான விருதினை மேதகு கவர்னர் அவர்களின் திருக்கரங்களால் இன்று வரை பெற்றுக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது ப்ளூ ஸ்டார்ஸ். அதன் பின்னர் 2014-15ஆம் ஆண்டில் அப்போதிருந்த பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் புதிய கட்டிடத்தை மாணவ மாணவியர்களின் சேர்க்கை அதிகரித்ததால் அதிக வகுப்பறைகளையும் ஆடிட்டோரியம் எனப்படும் ஒருங்கிணைந்த கலையரங்கத்தோடு திருவள்ளுவர் வளாகம் நிறுவப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக புதிய காலத்திற்கு ஏற்றாற்போல் கல்வி பாடத்திட்டத்தில் பல மாற்றங்களோடு அனைத்து வகுப்பிலும் பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வரப்பெற்றது. 2015இல் ப்ளூ ஸ்டார்ஸின் 30ஆம் கல்வியாண்டும் மிகச்சிறந்த ஆண்டு விழாவோடு பூர்த்தி செய்யப்பட்டது. சாதனை என்பது சாதிப்பதிலும் அதை கொண்டாடுவதிலும் கவனம் செலுத்துவது அல்ல, அதனை தொடர்வதில்தான் உண்மையான சாதனை உள்ளது என்பதை ஆழமாக நம்பும் ப்ளூ ஸ்டார்ஸ் அடுத்ததாக விளையாட்டில் கவனம் செலுத்த புதிய விளையாட்டு மைதானத்தில் தடம் பதித்தது. மேலும் பல கனவுகளோடு மேல்நிலை மாணாக்கர்களின் சிறந்த மேல் படிப்புகளில் கவனம் செலுத்த நீட், JEE, CLAT, CUET, NIFT, NCHMCT போன்ற சென்ட்ரல் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸின் ப்ளூ ஸ்டார்ஸ் 12ஆம் வகுப்பு முடித்து தனது மாணவ மாணவியர்களை வெற்றி பாதையில் பயணத்தை மேற்கொள்ள வழிகாட்டியது.
அதன் விளைவாக பல மாணவர்களை நிஃப்ட், NIT, நீட் போன்ற அகில இந்திய நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறச் செய்து அந்த கல்வி நிறுவனங்களில் சேர வழிகோலியது ப்ளூ ஸ்டார்ஸ். மாணவர்களை மெருகேற்றிக் கொண்டிருந்த அந்த அழகிய நாட்களை மகிழ்ச்சியுடனும் தொடர்ச்சியுடனும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த தருவாயில் 2020 மார்ச் 14ஆம் நாள் இந்த உலகத்திற்கே ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்தது. அதன் பெயர் கொரோனா. அதுவரை அடுத்த நாள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்த நாம் அனைவரும் அடுத்து நாம் என்ன செய்வது என்று தெரியாது புரியாது தத்தளித்தனர். மாணவர்களின் கல்விப்பாதையோ ஆன்லைன் வகுப்புகளில் தடம் புரண்டு கொண்டிருந்த தருவாயில் பல தனியார் கல்விக்கூடங்களை நடத்துவதா வேண்டாமா என்று பல குழப்பங்களில் ஆழ்ந்திருந்த வேளையில் ப்ளூ ஸ்டார்ஸ் தனது அடுத்த அத்தியாயத்தை தொடங்கியது. ப்ளூ ஸ்டார்ஸின் பழைய கட்டிடங்களை சீரமைத்து மழலையர் வகுப்புகளில் மட்டும் தனி கவனம் செலுத்த செயின்ட் மதர் தெரேசா வளாகம் நிறுவப்பெற்றது. அதே வேளையில் கொரோனாவின் கோர தாண்டவத்தினால் மாணவ மாணவியர்களின் ஆரோக்கியத்தினை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு அனைத்து விதமான விளையாட்டுகளிலும் கவனம் செலுத்த சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு ப்ளூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அரேனா பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பெற்றது. அதன் விளைவாக விளையாட்டுப் போட்டிகளில் தேசிய அளவில் மாணவ மாணவியர்கள் சாதிக்கத் தொடங்கினர். திருவள்ளுவர் வளாகத்தில் ப்ளூ ஸ்டார்ஸ் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவப்பெற்று பல கலைகளில் மாணவ மாணவியர்களின் திறமைகளை வெளிக்கொணரச் செய்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது ப்ளூ ஸ்டார்ஸ். தற்போது இருக்கும் காலகட்டத்தில் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தையும் பயனையும் கருத்தில் கொண்டு பள்ளியில் NSS நாட்டும் நலப்பணித் திட்டம், NCC தேசிய மாணவர் படை, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரணர் படை, கப்ஸ் அண்ட் புல்புல்ஸ் ஆகிய அனைத்தும் பள்ளியில் கட்டாய வகுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒலிம்பியாட் தேர்வுகள் அனைத்து பாடங்களிலும் நடத்தப்பெற்று வருகிறது. மேலும் சமீபத்தில் கேம்பிரிட்ஜ் கல்வி குழுமத்தோடு கல்வி ஒப்பந்தம் போடப்பட்டு மாணவர்களின் அகாடமிக்ஸ் அடுத்த தரத்திற்கும் தளத்திற்கும் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. ப்ளூ ஸ்டார்ஸ் என்றால் டெக்னாலஜி, டெக்னாலஜி என்றால் ப்ளூ ஸ்டார்ஸ். இண்டிவிஜுவல் ஸ்கூல் மொபைல் அப்ளிகேஷன், அனைத்து விதமான கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், ஆன்லைன் எக்ஸாம்ஸ், டிஜிட்டல் கேஃபடேரியாவாக இயங்கும் நமது பள்ளியின் ப்ளூ ஸ்டார்ஸ் கெஃபே மற்றொரு மைல்கல். ப்ளூ ஸ்டார்ஸ் ஆடம்பரத்திற்கான ஒரு பள்ளி அல்ல, மாணவர்களின் அத்தியாவசிய தேவைக்கான ஒரு பள்ளி. ப்ளூ ஸ்டார்ஸின் பயணம் வெற்றியை நோக்கிய பயணம் அல்ல, மாணவ சமூகத்தில் இன்றைய தேவையை நோக்கிய ஓர் பயணம். ப்ளூ ஸ்டார்ஸ் என்பதற்கான அர்த்தம் நியூ பார்ன் ஸ்டார், புதிய இனோவேட்டிவ் எஜுகேஷனல் ஐடியாஸ் நிறைந்த ஸ்டார்ஸ். ப்ளூ ஸ்டார்ஸ் இன்று பல பரிணாமங்களில் உருவெடுத்துள்ளது. ப்ளூ ஸ்டார்ஸ், த ஸ்கூல் ஃபார் கிட்ஸ், த ஸ்கூல் ஃபார் அகாடமிக்ஸ், த ஸ்கூல் ஃபார் ஸ்போர்ட்ஸ், த ஸ்கூல் ஃபார் ஆர்ட்ஸ், த ஸ்கூல் ஃபார் டிசிப்ளின், த ஸ்கூல் ஃபார் டெக்னாலஜி, த ஸ்கூல் ஃபார் future, foundation, preparatory, middle, secondary, a complete focus on NEP and NCF curriculum, celebrating Ruby Jubilee 40 years of progress in education since 1985. Always we progress. இது முடிவல்ல. மாணவ மாணவியர்கள், அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளியின் பால் அன்பு கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களின் ஆதரவோடு அடுத்த 10 ஆண்டுகளில் 2035ஆம் ஆண்டு பள்ளியின் 50ஆம் வருடம் கோல்டன் ஜூப்ளி பொன்விழா ஆண்டினை நோக்கிய ஒரு வெற்றி பயணத்தின் துவக்கம். ப்ளூ ஸ்டார்ஸ் அனைவருக்குமான ஒரு பள்ளி. வாழ்க ப்ளூ ஸ்டார்ஸ், வளர்க மாணவர்களின் புகழ்.